கடைசியாய் அந்த 1:28 வாசிங்க திரும்பி ஆதியாகமத்தின் புஸ்தகம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சகல ஜீவ ஜந்துன பூமியின் மேல் ஒன்னு சமுத்திரத்தை ஜெயிச்சாச்சு, ஆகாயத்தினுடைய காரியத்தை ஜெயிச்சாச்சு. அடுத்து எதை ஜெயிக்கணும்? பூமியில் இருக்கிறத ஜெயிக்கணும். பூமிக்குள்ள 2 வகையான ஜீவ ஜந்து இருக்குது. 2 வகையான, வாசிங்க. 3 இருக்கு, ஆனா அது 2ஆம் கணக்குல வரும். வாசிங்க ஆதியாகமம் 1:24 வாசி. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இங்க 3 காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. ஒன்று காட்டு மிருகம், இன்னொன்று நாட்டு மிருகம், இன்னொன்று ஊரும் பிராணி. ஆனா அந்த ஊரும் பிராணிய ஆண்டவர் காட்டு மிருகத்தோட சேர்த்துட்டார். எங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. சர்ப்பம் ஊரும் பிராணி தானே. ஆனா கர்த்தர் எதுல கொண்டாந்துட்டாரு? காட்டு ஜீவன்ல கொண்டாந்துட்டார். அதை நீங்க 3ஆம் வச்சுக்கலாம், 2ஆம் வச்சுக்கலாம். ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, இதை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள். காட்டு மிருகத்தையும் ஜெயிக்கணும், நாட்டு மிருகத்தையும் ஜெயிக்கணும். காட்டு மிருகத்தை ஜெயிக்கிறதா என்ன? பைபிள்ல நிறைய வாரியம் பார்க்கிறோம். இந்த சர்பத்தில் ஆரம்பிச்சு அடுத்து காட்டு மிருகத்தை யார் ஜெயிக்கிறா? தாவீது சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்கிறார். சிம்சோன் திராட்சை தோட்டத்திலிருந்து பாலசிங்கம் வருகிறது, அதை ஜெயிக்கிறார். அடுத்து உன்னத பாட்டு சொல்லுகிறது, நம்முடைய தோட்டத்துல திராட்சை பழங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது, நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள் வசனம் சொல்லுது. அப்புறம் ஓநாய்கள், வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். அப்புறம் வெளிப்படுத்தல் 13:11 வாசிக்கிறோம் இல்லையா, பின்பு பூமியிலிருந்து வேறொரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இப்படி பாத்தீங்கன்னா நிறைய காட்டு மிருகம் இருக்கு. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். எங்க இருந்தாரு? காட்டு மிருகத்துக்கு நடுவுல. ஃபர்ஸ்ட் எதை ஜெயிக்கணும்? காட்டு மிருகத்தை ஜெயிக்கணும். இந்த காட்டு மிருகங்கிறது ஒவ்வொன்று, சிங்கங்கிறது ஒன்று, கரடிங்கிறது ஒன்று, ஓநாய்ங்கிறது ஒன்று. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஞான அர்த்தம் இருக்கு பைபிள்ல. சிங்கங்கிறது பெருமையானவைகளை பேசும் வாய், வெளிப்படுத்தல் 13:5 இருக்கு. கரடிங்கிறது வெறும் மாம்சத்தை தின்னு, 7ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்தில் இருக்கு. ஓநாய் என்பது பரிசேயர் சதுசேயருக்கு கள்ள உபதேசத்துக்கு அடையாளமா இருக்குது. இது எல்லாத்தையும் ஜெயிக்கணும். இதெல்லாம் காட்டு மிருகம். இதை தாண்டி நாட்டு மிருகம் இருக்கு. நாட்டு மிருகம்னா என்ன? காட்டு மிருகங்கிறது வெளியே இருக்கிறது, சபைக்கு வெளியே. நாட்டு மிருகம் என்ன தெரியுமா? சபைக்கு உள்ள. சபைக்கு உள்ளேயும் நாட்டு மிருகம் இருக்கும். இதையும் நீங்க ஜெயிக்கணும். இதுக்குள்ளேயும் ஜெயிக்க வேண்டி இருக்கு. எப்படி சொல்றீங்க சபைக்குள்ள இருக்கிறத நாட்டு மிருகம்ன்றீங்க? இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ கரடி, சிங்கம், ஓநாய் இதெல்லாம் எதை குறிக்குது? காட்டு மிருகத்தை. நாட்டு மிருகம் நமக்கு தெரிஞ்சது என்னது? நமக்கு தெரிஞ்சது நாய், பூனை. ஆனால் பைபிளில் ஆடு மாடுன்னு இருக்கு. ஆடு மாடுலாம் என்ன மிருகம் தான்? நாட்டு மிருகம் தானே. நாட்டு மிருகத்தையும் ஆண்டு கொள்ளணும். சபைக்குள்ள சாபத்தீடான ஆடு மாடு இருக்கு. சபையில் என்ன இருக்கு? நமக்கு அது வெறும் ஆடு மாடுன்னு தான். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது அமலேக்கரின் ஆடு மாடு, இஸ்ரவேலின் ஆடு மாடு கிடையாது. சபைக்குள்ள சில ஆடு மாடு இருக்கும், அதையும் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். சபைக்குள்ள சில பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இருப்பார்கள். இந்த ஆடு மாடுங்கிறது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜனங்களை போல இருக்கிறது. இப்போ தாவீது தப்பு செஞ்ச உடனே கர்த்தரை பார்த்து சொல்றாரு, நான் தவறு செய்தேன், ஆடுகள் என்ன செய்தது? ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்தை. அப்போ இதுல சபைக்குள்ள சில நல்ல ஆடுகளும் இருக்கும், சில சாபத்தீடான ஆடுகளும் இருக்கும். அது உள்ள இருக்கும். அதை ஜெயிக்கணும். நாம பொதுவாக காட்டு மிருகத்துக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். பிசாசு கொண்டு வர்றது, உபத்திரவம், அவங்க இவங்க பிரச்சனை, போராட்டம், கள்ள உபதேசம் எல்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள கொஞ்சம் உட்காந்துருக்கோம். உள்ளுக்குள்ள உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள உட்காந்து அருவருப்பானது உட்காந்துருக்கோம். உள்ளுக்குள்ள உட்காந்து சாபமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்க சபைக்குள்ள இருக்கோம். வேதம் சொல்லுது, சகல நடமாடு ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாத்து மேலேயும் ஆளுக இருக்கணும். சவுலால அமலேக்கரையருடைய பெலிஸ்தரை ஜெயிக்க முடிஞ்சிச்சு, அமலேக்கர் ஆடு மாடு ஜெயிக்க முடியல. இங்க அதான் பிரச்சனை. நாம பிசாசை ஜெயிச்சிருவோம், பிசாசை விரட்டிடுவோம், ஊழியம் நல்லா பண்ணிடுவோம், எல்லாம் செஞ்சிருவோம், உள்ளுக்குள்ள மாட்டிடுவோம். உள்ளுக்குள்ள அருவருப்பானது உட்காந்துருக்கோம். கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அழைப்பு கொடுத்துருக்காரு, அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு, எல்லாம் இருக்கு. சிம்சோன் கிட்ட எல்லாம் கொடுத்தாரு. பெலிஸ்தரை தூக்கி அடிச்சிருவான் பாருங்க. அப்படி கதவை உடைச்சு தூக்கிட்டு போவான் பாருங்க. அவனுக்கு முன்னாடி எவனை நிற்க முடியாது. ஒரு கழுதை தாடை அடிச்சு நவுத்திடுவான் பாருங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற தொழிலாளர்கிட்ட விழுந்துருவான்.
வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவி கிட்ட உண்மையை சொல்றதுக்கு அந்த அந்த காரியத்தை சொல்லிடுவான். இதான் நடக்கும். இது இது எப்பவுமே வெளியே ஜெயிக்கிறவங்க எங்க தோத்துருவாங்க? உள்ள தோத்துருவாங்க. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ஆடு மாடை பிடிக்கணும், இதை ஜெயிக்கணும். சபைக்குள்ளேயே இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். இதுவரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் பார்த்ததெல்லாம் வெளியே ஜெயிக்கிறது, சபைக்குள்ள ஜெயிக்கணும். இங்கேயும் ஆளுகை செய்யணும். நீங்க வெளியே இருந்து ஆத்மாவை உள்ள கொண்டு வரது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா உள்ள இருக்கிறவனை கொண்டு போய் பத்திரமா பரலோகத்தில் சேர்க்கணும். அதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு கடைசி காலத்தில் சபைகள் வெளியிருந்து ஆத்மா உள்ள கூட்டு வரதுக்கு பயங்கர கான்சென்ட்ரேஷன், பயங்கரமான ஊழியம் நடக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பேதுருவை கூப்பிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு கூப்பிட்டு வரல. 5ஆம் அதிகாரம் லூக்கா 5ல் அவன் பிடிச்ச உடனே இவங்களை விட்டு விட்டு நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனை மாற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் போகையில் தன் தகப்பனோட உட்கார்ந்து வலையை பழுது பாட்டு கொண்டிருந்த செபதேயின் குமாரர்களை கூப்பிட்டு என்னை பின்பற்றி வா அப்படிம்பார். அதோட அர்த்தம் என்ன? மீன் பிடிக்கிறது ஒன்று, வலையை பழுது பார்க்கணும். இங்கே ஒரு ஓட்டை இருக்கும் வலையில், அல்லது இங்கே மீன் தப்பிச்சு போகிறதுக்கு வழி இருக்கும். அதே வலையை திருப்பி போட்டால் பிடிக்கிற மீன்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? போய்கிட்டே இருக்கோம். அப்போ மீன் பிடிக்கிறது ஒன்று, வலை பழுது பார்க்கறது இன்னொன்று. இன்னைக்கு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? மீன் பிடிக்கிறதுல கான்சென்ட்ரேஷன். சபைக்குள்ள இல்லை, ஆடு மாடு இல்லை. இப்போ சவுல்கிட்ட வந்து ஜனங்க சொல்றதாவே இருக்கட்டும், உண்மையாவே இருக்கட்டும். சவுல் சொன்னது பொய். சவுல் சொன்னது எப்படிங்க சொல்றீங்க? சவுல் சொன்னது பொய். ஜனங்க ஆடு மாடு பிடிச்சாங்க தானே, இவன் ஏன் அமலேக்க ராஜா விட்டு வச்சான்? ஜனங்க தானே ஆடு மாடு பிடிச்சாங்க, இவன் ஏன் அமலேக்க ராஜா விட்டு வச்சான்? சாமுவேல் வந்து தான் அமலேக்க ராஜா வெட்டுவார். அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த அமலேக்க ராஜா எங்கன்னு கேட்பாரு, கூட்டிட்டு வருவாங்க. சாமுவேல் தான் அவனை வெட்டுவான். அப்போ அமலேக்க ராஜாவையும் விட்டு வச்சிருக்கிறான். அப்போ ஜனங்களுக்காக இல்லை, இது பண்ண தப்பு யாருது? சவுல்து. இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, சபைக்குள்ள ஜனங்க தான் அவனுக்கு பண்ணாங்க, ஜனங்களால் தான் அப்படி. சபையை நடத்துறவர்கள், ஊழியத்தை செய்கிறவர்கள், சபை மேல ஊழியத்தின் மேல ஆளுகை இருக்கணும். உள்ளுக்குள்ள ஆடு மாடு சாபத்திடம் இருந்தா கடிந்து கொள்ளணும், வெட்டி போடணும், சத்தியத்தை சத்தியம்னு சொல்லணும். இப்படி இருந்தால் தான் இருக்கணும்னு சொல்லணும். கர்த்தர் சொல்றாரு, உள்ளுக்குள்ள கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். எங்கேயுமே இருந்தா நீ பரலோகத்துக்கு போக முடியாதுன்னா கர்த்தர் சபை கூட்டு வந்தார். சபைக்குள்ளையும் நீ அதே தான் எதிர்பார்த்தினா இதை தவிர வேற இடமே இல்லை பரலோகத்துக்கு. இங்க சாபத்திடானதுக்கு இடம் இல்லை. ஒரே ஒரு விக்கிரகம் ராகேல் கூடாரத்தில் இருந்தது. ராகேல் பெத்லகேமுக்கு போகாமல் வழியிலே செத்து போனாள். லேயாளின் கூடாரம் காலியாய் இருந்தது, அதுல ஒண்ணுமே இல்லை. லேயாள் ரேபாக்கனோட கல்லறை வரைக்கும் போனால்னு வசனம் சொல்லுது. கடைசி வரைக்கும் முடிவு பறிந்து ஓடி முடிக்கணும்னா உள்ள சாபத்தீடானது இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தீட்டுறதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்காது. அப்ப சபை கிளியரா இருக்கணும். ஒருவேளை யாக்கோபுக்கு தெரியாம ராகேல் வச்சுக்கலாம், ஒருவேளை உங்க பாஸ்டருக்கு தெரியாது, ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நீ உள்ளுக்குள்ள அந்த அக்கிரமத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். உனக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆளுகையை கொடுத்த கர்த்தர் தான் சொல்றாரு, சவுல அபிஷேகம் பண்ணின தேவன் தான் சொல்றாரு, உனக்கு அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் தான் சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சுக்கிட்டே இருந்த ஒரு நாள் கர்த்தர் உன்னை தள்ளி போடுவார். நீ ஆண்டு கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன், நீ கீழே விழும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல. இன்னைக்கு அப்படிதான் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்குது. ஆண்டவர் உங்களை என்னையும் ஆண்டு கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். முதலாவதாக இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள், அவைகளுக்கு நடுவில் இருக்கிற தேவனுக்குரிய பிள்ளைகள், கர்த்தர் சிலரை முன்குறிச்சிருக்கிறார் உலகத்தில். அவங்க தான் சமுத்திரத்தில் உள்ள மீன்கள். அவர்களை பிடிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். தேவன் எவனை முன்னறிந்தாரோ அவர்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நீ போய் அவர்களை பிடிக்கிறதுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தைரியமா போய் சுவிசேஷம் சொல்லுங்க, தைரியமா போய் சுவிசேஷம் சொல்லுங்க. இந்த பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி இயேசு சொல்றாரு, நான் உன்னை ராஜாவும் ஆசாரியனுமாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். உன் அத்தாரிட்டி உனக்கு தெரியணும், உன் அதிகாரம் உனக்கு தெரியணும். நீ கடிந்து விசுவாசத்தோடு கடிந்து கொண்டு சொல்லும் போது வியாதியோ பலகீனமோ பிசாசோ ஓடணும். அதான் கர்த்தர் கொடுத்த அதிகாரம். ஆண்டு கொள்ளுங்கள். ஆகாயத்து பட்சிகளையும் உபத்திரவத்தை கொடுக்கிறவங்கள, பார்வோனின் சேனைய நிர்மூலம் பண்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அது துரத்திக்கிட்டு தான் வரும். சில நேரத்தில் துரத்திக்கிட்டு வரும், சில நேரத்தில் அடிமைப்படுத்தும், சில நேரத்தில் உன்னை விட மாட்டேன்னு சொல்லும். ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து பூசு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லு, உன்னை தடுக்கிறவர்களை தலைப்பிள்ளை சங்காரமாகும், பார்வோன் அழிக்கப்படுவான்.
உன்னை துரத்துகிற சேனையும் நிர்மலமாகும். நீயோ வென்றால் செங்கடலை கடந்து தைரியமாய் பாட்டு பாடுகிறவனாய் ஆசீர்வதிக்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். கர்த்தர் உன்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உன்மேல் இருக்கிறது. அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்கிறது. இனி காலம் செல்லாது. தைரியமா புறப்பட்டு போ. எதை கொண்டு பயப்படாதிருங்க. அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க, யாரை பத்தியும் கவலை கிடையாது. மூணாவதாக, பூமியில் நடமாடுகிற காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எல்லாத்தையும் ஆளணும். சபைக்கு வெளியே இருக்கிறதையும் சபைக்கு உள்ள இருக்கிறதையும் ஆளணும். சபைக்கு விரோதமா வர்றதை மட்டும் ஜெயிச்சு பிரச்சனை போதாது. சபைக்கு உள்ள இருந்திருக்கிறதையும் போராடணும். அதையும் ஆளுகை செய்யணும். நல்ல விசுவாசி, பணக்கார விசுவாசி, ரொம்ப காலம் விசுவாசின்லாம் பார்க்க கூடாது. சத்தியம்னா சத்தியம்தான். எத்தனை வருஷம் ஊழியம் பண்ண ஏலியா இருந்தாலும் தப்புனா தப்புன்னு சாமுவேல் சொல்லணும். நீ விழுந்து போவாய். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சபையை நடத்துறவங்க, சபைக்குள்ள உள்ளவங்களுக்கு மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருக்கக்கூடாது. தேவனை பிரியப்படுத்துறது தான் ஊழியம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தைரியமாய் போ. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். சில நேரங்களில் உனக்குள்ள பலகீனம் இருக்கு. நீ அடுத்தவங்களை குற்றப்படுத்துறதுக்காகவும் அபிஷேகம் இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். குற்றப்படுத்துறது பிசாசுடைய வேலை. உன் அபிஷேகம் பிசாசை துரத்துறதுக்கு, பிசாசை யூஸ் பண்ற மக்களை ஜெயிக்கிறதுக்கு, கண்டித்து உணர்த்துறதுக்கு, அடுத்தவனை குற்றப்படுத்தி சாகடிக்கிறதுக்கு இல்லை. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, உடைய கிருபையுள்ள கரத்தில் என்னை தாழ்த்துக்கிறேன்ப்பா. நீர் கொடுத்த அதிகாரத்தை, ராஜாக்களும் ஆச்சரியமாய் கொடுத்த அபிஷேகத்தை முடிவு பரியந்த நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளணுமே. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றாரு, நான் வருமளவும் உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. உன்மேல் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்கிறதே, நான் வருமளவும் அதை பற்றி கொண்டிரு. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, திருச்சபைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள பிசாசுகள் மேலும், பிசாசின் மக்களின் மேலும், வியாதிகள் மேலும், வியாதியை உண்டாக்குற பிசாசின் கிரியைகள் மேலும் ஆளுகை செய்கிறவர்களாக, உபத்திரவங்கள் மேலே, உபத்திரவத்தை கொண்டு வருகிறவர்கள் மேலே ஆளுகை செய்கிறவர்களாக, சபைக்கு விரோதமாய் சபைக்கு வெளியே இருந்து உள்ளே இருந்து கிரியை செய்கிற நடமாடும் ஜீவ ஜந்துக்கள் மேலே நாங்கள் அதிகாரம் உடையவர்களாய் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. எங்களுக்குள்ள அந்த எண்ணம் வரட்டும். அந்த அதிகாரம், அத்தாரிட்டி எங்களுக்குள்ள வரட்டும். எங்கள் பயம் எல்லாம் நீங்கட்டும். என்னால முடியாது, ஆகாதுன்ற பயம் நீங்கட்டும். எங்களை தடுக்கிற எல்லா கற்களும் நீங்கி போடுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.